வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சனில் சைவ மீன் குழம்பும் ஈரல் வறுவலும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான்வெஜ் சாப்பிடாத நேரத்தில் இந்த மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 கப்பு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இது 150 கிராம். அதே கப்பில் நான் 1 கப்பு கருப்பு கொண்ட கடலை எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நிறைய பேர் இதை வெறும் பச்சை பயிரை வச்சு மட்டுமே செய்வாங்க. சில பேர் இதில் தட்டை பயிரையும் சேர்த்துப்பாங்க. நான் கருப்பு கொண்ட கடலை எடுத்திருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெறும் பச்சை பயிறு மட்டும் நீங்கள் சேர்த்திங்கன்னா 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டா போதும். நான் இதில் கருப்பு கொண்ட கடலை சேர்த்துக்கிறதுனால இது ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும். அதனால் நான் 8 மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்திருக்கேன். 8 மணி நேரம் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பச்சை பயிரும் கடலையும் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்ததுனால பச்சை பயிரில் ஒரு சிலது நல்லா முளை கட்டி வந்திருக்கு பாருங்கள். அதனால் நான் இந்த தண்ணியை இருத்தி எடுத்துட்டு இதை முளை கட்டி எடுத்துக்க போகிறேன். முளை கட்டி வர்றதுக்கு நம்ம இதில் துணியை வச்சு கட்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதே பாக்ஸில் நான் தண்ணி நல்லா வடித்து எடுத்துட்டு இதை ஃப்ரிட்ஜில் திரும்பவும் நான் 8லேருந்து 10 மணி நேரம் வச்சு எடுக்க போகிறேன். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பச்சை பயிர் எல்லாத்துலேயுமே முளை விட்டுருக்கு. கொண்டக்கடலையில் இன்னும் முளை வரலை. இதை இன்னும் நம்ம ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் கொண்டக்கடலையிலையும் முளை வந்துடும். ஆனால் நான் இதை அப்படியே சமைச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் கொண்டக்கடலையில் முளை வரணுன்னா இதை இன்னும் ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாவை உடச்சிட்டு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது கூட 2 ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் பூ சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள். கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். ரொம்ப தண்ணி ஊற்றியும் அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் வேக வச்சு எடுக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அரைச்ச பேஸ்ட்டை வேக வைக்கிறதுக்கு நான் வாழை இலை எடுத்திருக்கேன். இதை நெருப்பில் இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது கிழியாமல் இருக்கும். வாழை இலையில் இருக்க இந்த தண்டையுமே இந்த மாதிரி சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை நான் 2ஆக பிரித்து 2 பெரிய உருண்டையாக உருட்டி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் 3 உருண்டையாக உருட்டி எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் இது கூட வச்சுட்டு நான் உருட்டி எடுத்துக்க போகிறேன். தடியாக இருக்கிற பக்கமாக இந்த வாழை இலையோட தண்டை குத்தி வெளியே எடுத்துருங்க. அப்போ தான் இது வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாழை இலை உங்கள் வீட்டில் இல்லைன்னா சில்வர் ஸ்பூனோட பேக் சைடை இந்த மாதிரி குத்தி எடுத்துக்குங்க. இலையில இதை வச்சுட்டு மூடி விட்டுருங்க. வாழை இலை இல்லைன்னா துணியை வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு முறை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அரைச்ச பச்சை பயிறு கொண்ட கடலையை இந்த மாதிரி பெரிய உருண்டையாக உருட்டி எடுத்துக்குங்க. அரைக்கும் போது தண்ணியை கொஞ்சமாக தெளித்து மட்டும் அரைச்சி எடுத்துக்குங்க. நிறைய ஊற்றி அரைச்சிங்கன்னா இந்த உருண்டை ரொம்ப இறுகலாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது. கிராக் விட்டதை இப்போவே நீங்கள் சரி பண்ணி விட்டுக்குங்க. இதையும் வாழை இலையில் வச்சு நல்லா மூடி விட்டுருங்க. இதை நீங்கள் கயிறு வச்சு கட்டினாலும் சரி, இப்படியே நீங்கள் மூடி வச்சு வேக வச்சு எடுத்தாலும் சரி. இது வேக வைக்கிறதுக்கு நான் இடியாப்பம் வேக வைக்கிற ஸ்டீமர் எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தில் கூட இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடி வச்சு மீடியம் ஹீட்டில் 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குங்க. பெரிய உருண்டையாக உருட்டி எடுத்ததுனால நான் இதை 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்திங்கன்னா
10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டா போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க. இதை 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருண்டை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நடுவில் இருக்க வாழை இலையோட தண்டை வந்து எடுத்துடலாம். எந்த பக்கம் எடுக்கும் போது இது உடையாம ஈஸியாக வருதோ அந்த பக்கம் இதை வந்து எடுத்துருங்க. எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, இது என்ன உடஞ்சிரும்னு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த உருண்டையை வந்து வேக வச்சு எடுத்துருக்கு. அதனால் இதை வந்து பார்த்து தான் எடுக்கணும். ரொம்ப நைஸான கத்தியை வச்சு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்குங்க. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா மீன் ஷேப்பில் இருக்கணுன்றதுக்காக தான் வாழை இலையோட தண்டை வந்து நடுவில் வச்சுருந்தது. இப்போ நீங்கள் கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மீன் ஷேப்பில் இருக்கும். ஓட்டை வந்து சின்னதாக இருந்தால் நீங்கள் கத்தியை வச்சு லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருங்க. அதில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, சீரகம், வெந்தயத்தை சேர்த்துக்குங்க. நீங்கள் வடகம் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட இதில் வந்து கடுகு சீரகத்துக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு நல்லா திக்காக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ குழம்புக்கு தேவையான புளியை ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து பெரிய எலுமிச்சை சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. தக்காளியை நான் வதக்காமல் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதில் 3 பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் அரைச்ச தக்காளி வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க. குழம்பு நல்லா திக்காக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். தக்காளியை நீங்கள் வதக்கியும் செய்யலாம். குழந்தைங்க வந்து இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்குங்க. தக்காளி வெங்காயம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால இதில் இருக்க பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விடலாம். அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சு 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது வந்து 5 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் காரம் எவ்வளோ சேர்ப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்குங்க. இப்போ குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் மிக்ஸி அலசின தண்ணியும் இது கூட 2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இது கூட நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். 4 துண்டு தேங்காவை நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. குழம்பு நல்லா கொதித்து வர நேரத்தில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்குங்க. தேங்காய் பால் சேர்த்து ஒரு முறை சமைச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த குழம்பை வந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வைங்க. இப்போ குழம்பு கொதித்து வர நேரத்தில் நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது பார்க்கவுமே ரொம்ப நல்லா இருக்கும். குழம்பு நல்லா 10 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பீஸை சேர்த்துக்குங்க. நான் வந்து பச்சை பயிறு கொண்ட கடலையை வேக வச்சு சேர்த்துருக்கேன். நீங்கள் வாழைக்காய் இருந்தால் கூட இதே மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் சேர்க்குறதா இருந்தால் இதே மாதிரி நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் ஓட்டை போட்டு எடுத்துக்குங்க. இதில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்து லைட்டாக நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு 10 நிமிஷம் இதை நல்லா குழம்புல வேக வச்சு எடுத்துக்குங்க. அப்போ தான் இதில் நல்லா மசாலா பிடிச்சி வரும். குழம்புல 7லேருந்து 8 பீஸ் சேர்த்துக்குங்க. மீதியை நம்ம வறுவல் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த கேப்பில் நம்ம வேக வச்சு எடுத்த பச்சைப்பயிறு கொண்டக்கடலையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம வறுவல் பண்ணி எடுத்துக்கலாம். வறுவல் பண்ணுறதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சீரகத்தை சேர்த்துக்குங்க. இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குங்க. பட்டை, லவங்கம், அன்னாசி பூவையும் சேர்த்துக்குங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. நான் சின்னதாக இருந்ததுனால 2 வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் 1 சேர்த்துக்கிட்டாலே போதும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. சைவ ஈரல் வறுவல் செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை பார்த்துடலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது கூட தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. நான் வந்து 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சைவ ஈரலை சேர்த்துக்குங்க. இது சாப்பிடும் போது கொஞ்சம் மட்டன் டேஸ்ட்டில் இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாத நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நான்வெஜ் சாப்பிடலன்ற ஃபீலே வராது. தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால இது சீக்கிரம் வதங்கிடும். பாருங்கள், இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. முளைக்கட்டிய பச்சை பயிரில் நம்ம இதை செஞ்சுருக்கிறதுனால இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு வகையில் இதை வந்து உணவில் எடுத்துக்கலாம். சைவ மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டி ஆயிரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சைவ மீன் குழம்ப அடுத்த நாள் சாப்பிடும் போதுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மீன் குழம்பு எப்படி அடுத்த நாள் நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சைவ மீன் குழம்பு, சைவ ஈரல் வறுவல் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.